திஸ் இஸ் மோனிஷா ஹியர். மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி வந்து என்னோட வெயிட் கெயின் ஜேர்னி அண்ட் ஸ்கின் கேர் ஜேர்னியை வந்து கம்மி வந்துருச்சு. தூங்கலை, ஒழுங்காக தண்ணி குடிக்கல, சரியா சாப்பிடல. இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆக்சுவலி நிறைய ஹர்ப்ஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அளவுக்கு இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் அரைச்சு அவ்வளோதான் முடிஞ்சு. இன்னொன்று கண்டிப்பாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ ஆல், ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் மோனிஷா ஹியர். இது என்னோட தேர்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசனே ஆக்சுவலி வந்து என்னோட வெயிட் கெயின் ஜேர்னி அண்ட் ஸ்கின் கேர் ஜேர்னியை வந்து கண்டினியூஸாக ஒரு ப்ராக்ரஸாக அதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் பாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக வந்து என்னால் சுத்தமாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணவே முடியலை. ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் அவ்வளோ இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ்னாலே பாதி டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டேஷன் எல்லாமே வந்துருச்சு. தூங்கலை, ஒழுங்காக தண்ணி குடிக்கல, சரியாக சாப்பிடல. இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் ஸ்கின் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் என்னோடய ஸ்கின் பார்த்தே நல்லா கற்றுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுக்கப்புறமும் நான் வந்து இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்னோடய வெயிட் கெயின் ஜேர்னியும் ஸ்கின் கேர் ஜேர்னியும் வந்து மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து வீட்லேயே வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது என்னென்னா வந்து மஞ்சஸ்தா ஆயில். இந்த மஞ்சஸ்தா ஆயில் வந்து ஆக்சுவலி நிறைய ஹர்ப்ஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. இது எப்படி இருக்குது, நம்ம ஸ்கின்ல வந்து என்னென்ன ரியாக்ஷன் தருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ இதோட அப்டேட்ஸ் அண்ட் டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் மஞ்சஸ்தா பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெட்டி வேறு பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் அதிமதுர பவுடர், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சாண்டல்வுட் பவுடர். இது எல்லாமே நல்லா தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வார்ம் வாட்டர் இல்லை நல்லா ஹாட் வாட்டரில் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு திக் பேஸ்ட்டாக வர அளவுக்கு இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அடுப்பில் நல்லா அடிக்கனமாக வைக்கணும். என்கிட்ட அந்த பாத்திரம் இல்லை. ஸோ பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டால் கருகிடாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட் எடுத்து இதில் நல்லா போட்டு கலந்து விட்டுருங்க. நான் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சஸ்தா அந்த கட்டையும் சேர்த்துருக்கேன். பிகாஸ் ஒரு ஸ்பூன் தான் நான் பவுடர் போட்டதால் மஞ்சஸ்தா கட்டையும் போட்டு நான் இதை நல்லா கொதிக்க விட்டு ஒரு 1/2 hour to 1 hour நல்லா கொதிக்க விட்டுறேன். நல்லா கொதி வந்த பிறகு இப்படி தான் இருக்கும் நம்ம ஆயில். இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஃபேஸு, ஹேண்ட்ஸு, உங்களோட ஃபீட்டு எல்லாத்தையும் நல்லா தொடச்சிக்கோங்க. ஆக்சுவலி இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஆர் இந்த ஆயிலாக இருக்கட்டும், எந்த ஆயில் வேணாலும் சரி, உங்கள் ஸ்கின்ல ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ட்ராப்ஸு அது மட்டும் எடுத்துகிட்டு, உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 minutes மட்டும் இது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. எனக்கு வந்து ஓகேவாக தான் இருக்கும். எனக்கு ஆயில் வந்து ஒரு நைட் ஃபுல்லாகவும் என் ஸ்கின்ல இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு பிம்பிள்ஸ்லாம் வராது, ஆக்னேவும் வராது. ஸோ அதனால் வந்து நான் ஓவர் நைட் விட்டுருவேன் என்னோடய ஸ்கின்ல. உங்களுக்கு அப்படி வந்து இல்லை, உங்கள் ஸ்கின்ல வந்து உடனே வந்து பிரேக் அவுட்ஸ் வரும் அப்படின்னா, பிம்பிள்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10 minutes மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஆயில்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க ஃபேஸில். கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும், ரொம்ப நிறையா நம்ம வந்து ஆயில் சேர்க்க வேண்டாம். காலையில் நான் எப்படியும் நலங்கு மாவு யூஸ் பண்ணுறதால வந்து எனக்கு இந்த ஆயில் ஸ்கின்ல இருக்காது. சோப் யூஸ் பண்ணாலும் இருக்காது மோஸ்ட்லி, அது உங்களோட விருப்பம். பட் நான் எப்போவுமே நலங்கு மாவு தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து எனக்கு ஓகேவாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது இந்த கடுக்காய். ஆக்சுவலி டார்க் சர்க்கிள்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கே எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஏன்னா இப்படி தான் இருக்கும், நம்ம நல்லா இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. அதுவே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. நல்லா ஸ்கின் டார்க் சர்க்கிள் அப்ளை பண்ணிக்கோங்க.
கண்ணு மேலேயும் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கருப்பாக இருக்கு. என் கண்ணை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இவ்வளோ கருப்பாலாம் என் கண்ணு ஆனதே கிடையாது இது வரைக்கும். இது எதுவும் ஃபேஸில் தடவிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இதுதான் என்னோட நைட் கேர் ரொட்டீன். இதுதான் கண்டிப்பாக டெய்லியும் இருக்கும் போது. இதில் ஏதாவது ஆட் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு என்னோட டெய்லி அப்டேட்ஸில் தெரியும். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் மை வீடியோ. ஃபார் ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீன் அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய ஸ்கின் கேரை பற்றி தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.